ஹலோ மக்களே, வெல்கம் டு ரஜி ரிதம்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம விலாகில் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பற்றியான வரலாறு அண்ட் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையம் கோவிலிருந்து ஊத்துக்கோட்டை போகிற வழியில் செங்கரை என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க காட்டுச்செல்லியம்மன் கோவில். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. பிகாஸ் மார்னிங் ஒரு 10 o'clock மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 o'clock ஒரு வேன் கிளம்பிச்சுன்னா கோயில் போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த வேன் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது மூலயமா நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை, நிறைய ஷேர் ஆட்டோஸ் அந்த மாதிரிலாம் போகுது. நம்ம ஓன் வெஹிக்கிளும் போகலாம். பிகாஸ் கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க, நல்ல சேஃப்டி இருக்குது. முன்னாடிலாம் ஒரு காடு மாதிரி இருக்கும். அப்போ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. 20 years முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி காலத்துலலாம் இந்த கோவில் எப்படி கும்பிட்டுருப்பாங்க, எப்படி வழிபட்டிருப்பாங்கன்ட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இந்த கோவிலில் 6 மணிக்கு மேலே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கோவிலோட வரலாறு அண்ட் பழக்க வழக்கங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருளர் இன மக்கள் 2 பேர் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒரு புத்தை பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு விளையாட்டுத்தனமாக கைவிடுறப்ப அங்கே ஒரு சிலை இருந்திருக்கு. உடனே ஊர் மக்கள் கிட்ட போய் இதை தெரிவிச்சிருக்காங்க. உடனே ஊர் மக்கள்லாம் பார்த்து அம்மன் சிலையை ஊருக்குள்ளே கொண்டு போய் நம்ம வச்சு வழிபடணும்னு பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணு மேலே சாமி வந்திருக்கு. அவங்க சாமி அவங்க அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு அடிக்கும் எனக்கு காவு கொடுக்கணும், அப்போ தான் நான் அவங்க ஊருக்குள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி அருள் வாக்கு சொல்லியிருக்காங்க. உடனே மக்கள் சரி அம்மனை கொண்டு போய் நம்ம வழிபடணும்னா நம்ம இதை பண்ணி ஆகணும் முடிவெடுத்து அங்க இருக்க ஆடு மாடு கோழிலாம் எல்லாத்தையும் பலி கொடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஊருக்கு நெருங்குறப்ப அவங்க கிட்ட பலி கொடுக்க ஒண்ணுமே இல்லையா. உடனே ஊர் மக்கள்லாம் பயந்து, இல்ல அம்மன் சிலை இருந்த இடத்துல இருக்கணும், அப்ப அந்த மாதிரி இருந்தாதான் நல்லது அப்படின்ட்டு அங்கேயே கொண்டு போய் வச்சு அங்க இருந்தே வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பத்துல இருந்து தான் இவங்களுக்கு காட்டு செல்லியம்மன்ட்டு பேர் வந்திருக்கு. இந்த கோவில் சோழர்கள் வழிபட்டதாகவும் தகவல் இருக்கு. சோழ மன்னர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க அம்மனை தரிசிச்சுட்டு ஆசீர்வாதம் பெற்று போனதாகவும் தகவல் இருக்கு. ஓகே, நம்ம கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வீடியோட நம்ம இனிமேல் வரப்போகிற தகவல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் கடைசியில் அம்மனையும் நான் எடுத்திருக்கேன், பார்த்து தரிசிச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் இனிமேல் நிறைய வரும். நீங்கள் தான் உங்களோட ஆதரவு கொடுக்கணும். நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்க இடம் பெரியபாளையம். ரைட் சைடில் உங்களுக்கு கோவில் தெரியும். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்துட்டாலே நீங்கள் ஈஸியாக காட்டுச்செல்லியம்மன் கோவில் போயிடலாம். இங்கேருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ், குட்டி குட்டி வேன்லாம் போகுது. இங்கே இருக்க மக்கள் கிட்ட கேட்டாலே உங்களுக்கு ஈஸியாக லேண்ட்மார்க் சொல்லிடுவாங்க. பெரியபாளையம் கோவிலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணி போனாலே உங்களுக்கு அந்த சிப்காட் வரும் ரைட்டில். நீங்கள் ரைட்டில் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு கட் ஆகும். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு கோவில் அங்கேயே போர்டு போட்டிருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், ஈஸியாக லேண்ட்மார்க் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரைட் சைடு நான் கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பெரிய போர்டு சிப்காட்னு இருக்கும். ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு கோவில் தான். நாங்கள் ஒரு 10 years முன்னாடி வரப்போ கூட இந்த கடைங்கள்லாம் இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு குட்டி கோவில் லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த கோவில் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எதுவுமே இருக்காது. போகிறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய வீடுங்க எல்லாமே வந்துருச்சு. போகிறப்ப நிறைய வயல்வெளிங்க இந்த மாதிரி க்ரீனரியாக நல்லா நிறைய பார்க்கலாம். அண்டு 6 o'clock மேலே இந்த கோவிலுக்கு வரக்கூடாது, இருக்கக்கூடாது யாரும் அப்படின்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தால. என்ன ரீசன்னா, 6 மணிக்கு மேலே அம்மன் உலா வர்றதா இந்த ஊர் மக்களால் நம்பப்படுறாங்க. ஸோ இன்னமும் இந்த மக்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அம்மன் அந்த காட்டையும் அந்த ஊரையும் சுற்றி வருவாங்க அப்படின்ட்டு அங்கே 6 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. இதை இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வரப்போ, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஒரு 20 years முன்னாடி வரப்போ இங்கே ஃபுல்லாக மண் ரோடு தான். 2 சைடு ஃபுல்லாக காடு, ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போ நல்லா லேண்டு, வயல் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த கோயில் போனால் பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு கோவில். உங்களுக்கு அந்த வைப் உங்களுக்கு தெரியும். அங்கே போயிட்டு வந்தாலே ஏதோ ஒரு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக, எந்த கஷ்டத்தோடு போனாலும் அந்த நிம்மதியாக நம்ம ரிட்டர்ன் வரலாம். அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் காட்டுச்செல்லியம்மனை போய் கண்டிப்பாக நீங்கள் தரிசிக்கணும். இப்போ இந்த மாதிரி செம்மண் ரோடு வந்துட்டாலே நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உடனே நீங்கள் கோவிலை பார்க்கலாம்.
நீங்கள் ஒன்ஸ் கோவில் ரீச் ஆகிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மரத்தடியில் விநாயகர் அம்மன் இருப்பாங்க. இங்கே ஒரு குளம் இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு பையன் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டான், ஆழத்தில் குளிச்சு இறந்துட்டான்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த குளமே ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கால்லாம் அலம்பிட்டு நம்ம வந்து சாமியை போய் பார்க்கணும். நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாகவே வந்து மேலே ஊற்றிட்டு 3 டைம்ஸ் வந்து ஊற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷும் காலும் வந்து அலம்பிட்டு நாங்கள் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு போயாச்சு. இது வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, தொழிலில் முன்னேறணுன்றவங்க, இந்த கண் திருஷ்டி, செய்வினை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணால் வந்து ஒரு குட் வைப் இருக்குது, எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்ட்டு நம்பப்படுறாங்க. நானுமே பண்ணேன். எனக்கு ஒரு குட் ஃபீல் இருந்துச்சு. ரொம்பவே மனசுக்கு நிம்மதி. ஏன்னா நம்ம கையாலேயே வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம் தண்ணி ஊற்றின்றப்ப அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலு. ஸோ நான் பண்ணிவிட்டு நான் வந்து சாமி. நீங்கள் கோவிலுக்கு வரணும்னா வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஏன்னா இந்த 2 நாள் தான் வந்து ஃபேமஸாக இருக்கும். அண்ட் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து உடுக்க சலம்படிச்சு இந்த பேய் ஓட்டுறது இதெல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோஸும் வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்கும். மற்ற டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம கோவில் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் தெரியுது இல்லைங்களா, இது மட்டும்தான், அது என்ட்ரன்ஸ் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு ஒரு கொடி மாதிரி இருக்கும், 2 சைடு மரம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு கொடி, வேத கொடின்னு சொல்கிறாங்க. இந்த வேத கொடி தான் இந்த கோவில் சுற்றி அப்படியே வந்து ஒரு கோவில் மாதிரி அமைஞ்சிருக்கு. அம்மனுக்கு வந்து கோவில் கட்டினா அது வந்து நிற்கலையாம். ஸோ இந்த கொடி மூலயமா தான் அவங்க இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ட்டு இதை வந்து இவங்க மெயின்டைன் தான் பண்ணுறாங்க. இந்த கொம்புலாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவே பார்க்குறதுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். ஒரு கொடி வந்து அப்படியே படர்ந்து அந்த கோவில் மாதிரி அமைஞ்சு பார்க்கவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு முக்கியமாக வந்து இங்கே குழந்தை இல்லாதவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்கே அந்த தொட்டில் மாதிரி கட்டி வழிபடுறாங்க. இது நீங்கள் எங்கே பார்த்தாலும் நிறைய பார்க்க முடியும். இங்கே பூட்டு மாதிரி போடுறாங்க. அது என்னால் வந்து கேட்க முடியல. நான் அந்த டைமில் ஏதோ மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோவும் வந்து நான் நல்லா கிளியராக எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், எதனால் பூட்டு போடுறாங்கன்ட்டு. இன்னமும் வந்து நான் காட்டுச்செல்லியம்மனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்குமே வந்து இந்த கோவில் வந்து நீங்கள் போங்க, ஒரு நல்ல வைபாக இருக்கும். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து உடுக்க சலம்பை வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த சவுண்டோடு கேளுங்க. நான் உங்களுக்கு சவுண்டோடு வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் வந்து சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி ஆட்டோஸ் வந்து நிறையவே இருக்குது. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க. இங்கே வந்து ஒரு சூலம் இருக்குது, அதில் எலுமிச்சை பழம் குத்தி வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நிறைய இருக்குது. இங்கே வந்தாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நியூ இயர் அன்றைக்கி இதை விட நல்லா ஃபேமஸாக நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். கடைசியில் வந்து சாமியை காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து சாமியை வந்து தரிசிச்சுக்கோங்க. பாய் கைஸ், லவ் யூ.